அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த பிரதமை திதி, இன்னைக்கு திதி சூனியங்களை பற்றி தான் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பிரதமை திதியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆனாலும் அதில் சில வழிபாட்டு முறைகளை பற்றி கேட்டதுனால தான் இந்த பதிவு. இந்த பிரதமை வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்திருக்காங்க. ஏன்னா திதிகளை பொறுத்தளவில் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது மாறுபடும். பொதுவாக அந்த திதி சூனியங்கள் அப்படிங்கிறது ஒரு திதிக்கு 2 ராசிகள் சூனியமடையும், ஒரு சில திதிகளுக்கு மட்டும் 4 ராசிகள் சூனியமாகும். இதில் இந்த பிரதமை வளர்பிறை பிரதமை அப்படிங்கிற திதிக்கு மகரம் துலாம் இந்த 2 ராசி திதி சூன்யம் ஆயிடும். இந்த திதி சூன்யமானா இந்த மகரமும் துலாமும் எல்லாருக்கும் பிரச்சனைகளை தந்துட்டு இருக்குமா, ஒரே மாதிரி பாவகத்தை பிரச்சனைகளை தருமா அப்படின்னா கிடையாது. நம்ம அதுக்கான விளக்கங்களை ஏற்கனவே உள்ள பதிவுல பார்த்திருக்கோம். இப்போ மேஷ லக்னம் அட்சய லக்னம் போகுது அப்படின்னா அவங்களுக்கு 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் திதி சூன்யம் ஆகும். அதுலயும் முக்கியமா இந்த வளர்பிறையில ஒரு கிரகம் வலிமையாக வேலை செய்யும், தேய்பிறையில் ஒரு கிரகம் வலிமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதமை திதியாக இருந்தா உங்க ஜாதகத்துல இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோம். இந்த வளர்பிறை பிரதமை திதியில துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியில் ஏதேனும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் தொடர்பான நிகழ்வுகள் அவங்களுக்கு சூன்யமடையும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, இயல்பா சூரியன் போய் துலாம்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் அட்சய லக்னமாக பிறந்தவர்களுக்கு சூரியன் துலாமில் இருந்தால் அவங்களுக்கு திதி சூனியம் அப்படிங்கிறது பலமாக வேலை செய்யும். அவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள், மனம் ஒரு நிலையில இருக்காது, ஒரு வெறித்த நிலையில இருக்கும், சூனியத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துடும். அதுவும் திருமணத்தை பற்றிய பயம், திருமண காலங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலாம் ராசியில உங்களுக்கு சந்திரன், நீங்க மேஷ லக்னமாக இருந்து பிரதமை திதியில் வளர்பிறை பிரதமையில் பிறந்தவர்களாக இருந்து உங்களுக்கு துலாமில் சந்திரன் இருந்ததுன்னா உங்களுக்கு இடம், வீடு, சொத்து, சுகம் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்புல வந்துடும். இதுவே புதன் போய் இங்க 7ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் கண்டிப்பா பிரச்சனைக்குரியதாக மாறும். கடன் வாங்கினாலே பிரச்சனை தான், கடன்காரர்களால பிரச்சனைகள், கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இதுவே செவ்வாய் போய் துலாம் ராசியில இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு ஏன்டா வாழ்க்கையில பிறந்தோம், நமக்கு சூழ்நிலைகளே சாதமா, உப்பு விற்க போனாக்க மழை வருது, பஞ்சு விற்க போனா காத்தடிக்குது, இது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, சோறாக்க விறகுக்கு போன விறகெல்லாம் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சூரியனுடைய இந்த திதி சூனியம், இந்த திதி சூனிய ராசிகள் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த உங்களுடைய லக்னத்திற்கு அந்த கிரகம் சார்ந்த பிரச்சனைகளை அது கொடுக்குமான கட்டாயம் கொடுக்கும். சரி, இதுக்கு தீர்வு என்ன, இதுக்கு பரிகாரம் என்ன? பொதுவா இந்த வளர்பிறை பிரதமையில பிறந்தவர்களுக்கு சூழ்நிலை சாதகமாக அமையாதுங்க. மேஷ லக்னத்திற்கு மட்டும்தான் நான் சொல்றேன். இதுவே ரிஷப லக்னமாக இருந்தால் என்ன பண்ணும், அவங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களே போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு முழிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடும். இதே அட்சய லக்னம் மிதுனமாக மாறும்போது என்ன பண்ணும், பூர்வ புண்ணியத்தை கெடுத்துடும். குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பிரச்சனைகளை தரும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனாதான் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா இங்க பிரதமை வளர்பிறை பிரதமையாக இருந்தால் குலதெய்வத்து கோயிலுக்கு போனாலே அங்க பிரச்சனைகளை கொடுத்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதனுடைய திதிகளினுடைய சூழ்நிலைகள் மாறும். இங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லங்க, நீங்க வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்களாக இருந்தால் இதை மட்டும் பண்ணுங்க. திதி நித்யா தேவதைகள்னு உண்டு. இந்த திதிகளுக்கு அதிபதியானவள் திதி தேவதை அப்படின்னு சொல்லி, இந்த வளர்பிறை பிரதமை திதி தேவதையாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா காமேஸ்வரி. ஸ்ரீவித்யில அது ஒரு முக்கோண வடிவத்துல அந்த ஸ்ரீவித்யாவுடைய பிந்து ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் முதல் தேவி காமேஸ்வரி. இந்த காமேஸ்வரியை நீங்க வழிபாடு செய்யணும். காமம் என்றால் விரும்பிய ரூபத்தை எடுக்கக்கூடியவள்னு அர்த்தம். அப்ப இந்த அம்பிகை நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டிய வரங்களுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நமக்கு நல்லது பலன்களை நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது ஐதீகம். அதனால மலர் அம்புகளோட கரும்பு வில் கையில் ஏந்தி ரொம்ப அழகிய சுரூபமாக முக்கண்ணோட காட்சி தரக்கூடிய ஒரு தேவதை இவங்க. இவங்களை வழிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல நம்ம ஒரு முக்கோண வடிவில் ஒரு புது துணியை மடிச்சு வச்சு அதை காமேஸ்வரியாக நம்ம பாவிச்சு, ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்ய கிளீனாயை தீமகே தன்னோ நித்யா பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை நீங்க சொல்லுங்க. அந்த காமேஸ்வரி உங்க வீட்டுல அமர்ந்து இந்த திதி சூனியத்தால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகள்ல இருந்தும் மன வாழ்க்கை, நல்ல திருமண வரன், நம்மளுடைய சூழ்நிலை மாற்றங்கள், இது எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவாக பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுப்பாங்க. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் காமேஸ்வரியை தேவியை தியானம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.